ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 203. இங்கு கொல்கத்தா சமீபம் உள்ள மாயாப்பூரில் இருக்கும் பகவான் ஜெகநாதர் குடிக்க தண்ணீர் கேட்ட கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் கங்கூலி என்பவரின் குடும்பம் மறைந்து பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரமான பகவான் ஜெகநாதரின் கோவில் இருந்த இடத்தில் தனித்தன்மையான அழகு நிறைந்த நீலப்பூ ஒன்று வளர்ந்து இருப்பதை கிராமவாசிகள் கண்டார்கள். மேலும் அந்த இடம் முழுவதும் பாம்பு புதர்களால் நிறைந்தும் இருந்தன. பாம்பின் புதர் அருகே சென்றபோது, ஓ தயை கூர்ந்து எனக்கு குடிக்க தண்ணீர் கொடுங்கள், நான் மிக மிக தாகமாக இருக்கின்றேன் என குரல் கேட்டது. அந்த கோவிலுக்கு உரிமையாளர் யாரும் இல்லாத காரணத்தால் அந்த கிராமவாசிகள் அந்த கோவில் அருகே செல்ல தயங்கினார்கள். விஷம் நிறைந்த பாம்புகள் மற்றும் விஷப்பூச்சிகள் பயத்தினால் செல்லவில்லை. அதனால் தெய்வம் அங்கு கேட்பாரற்று இருந்தன. 1958 ஆண்டு பகவான் தன்னை எல்லோரும் மீண்டும் பூஜிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டதால் ஜெய்மினி கோஷ் என்பவர் இடம் ஒரு அற்புத லீலை ஒன்றை செய்து காட்டினார். இப்பொழுது ஜெய்மினி கோஷ் என்பவர் அருகே உள்ள பகாதுர்பூர் கிராமவாசியாவார். வாலிபரான அவர் நினைவு கூறுகின்றார். இப்படியாக இருக்கும் சமயத்தில் ஒரு மாலை பொழுதில் நவதீபத்தில் பகவான் ஜெகநாதர் கோவில் வெளியே பாதையில் நடந்து கொண்டு இருந்தேன். அப்பொழுது ஒரு மூங்கில் மரம் ஒன்று சாய்ந்து விட்டது. ஒரு தீய சக்தி இருப்பதை என்னால் உணர முடிந்ததால் நான் இது ஒரு பிசாசின் வேலையாக இருக்கும் என கருதி அதன் மீது நான் ஏறினால் எனக்கு ஏதாவது தீங்கு வரும் என சந்தேகப்பட்டேன். பயத்தினால் சூழப்பட்ட நான் தரையில் மண்டியிட்ட பொழுது பயத்தின் எல்லையில் மூர்ச்சையாகி போய்விட்டேன். நான் கண் விழித்து பார்த்தபோது திடமான குரல் ஒன்று, எல்லாம் சரியாகிவிட்டது, இப்போது நீ உன் வழியில் தொடரலாம் என்றது. இப்பொழுது ஜெய்மினி கோஷ் கேட்டார். ஓ, ஏன் இப்படி செய்தீர்கள் என கேட்டேன். ஓ, அந்த குரல், நான் அதை செய்யவில்லை, உண்மையில் நான் தான் உன்னை காப்பாற்றினேன், நான் உனது நண்பன் என்றது. சந்தேகம் கொண்ட நான், என்னை நீங்கள் தான் காப்பாற்றி இருந்தால், உண்மையில் நீங்கள் என் நண்பராக இருந்தால் நான் நவதீபத்தில் உள்ள என் மாமன் வீட்டிற்கு செல்ல உதவுங்கள் என கூறினேன். உடனே என்னை யாரோ தூக்கிச் செல்வது போல் எந்தவித முயற்சியும் இல்லாமல் காட்டுப்பாதையை உருவியது மட்டுமில்லாமல் படகின் உதவி இல்லாமல் கூட கங்கையை கடந்து என் மாமன் வீட்டை அடைந்தும் விட்டேன். கொஞ்ச நேரம் கழித்த பின்பு அதே குரல் தன்னை பகவான் ஜெகநாதர் என காட்டிக்கொண்டு தன்னை கங்கை நீர், பால் மற்றும் பாடசா என்ற இனிப்புடன் வழிபடுமாறு கூறினார். பதிக் சட்டர்ஜி என்பவர் கோவில் உள்ள நிலத்தின் சொந்தக்காரர் என்பதால் அவரை நான் சந்தித்து நடந்த விவரங்களையெல்லாம் விளக்கினேன். இப்பொழுது பதிக் சட்டர்ஜி தன் மாப்பிள்ளை ராம் உதவியுடன் மலைபோல் கிடந்த கரையான் புற்றை சமன் செய்து உள்ளே இருந்த பகவான் ஜெகநாதரை வெளியில் எடுத்து விட்டார். பகவானின் உருவங்கள் மலை போன்ற கரையான் புற்றின் உள்ளே இருந்தாலும் அதன் மர உருவங்கள் ஆச்சரியப்படும் வகையில் அப்படியே இருந்தன. அவர்களின் உடல்கள் அருமையான ஊதுவத்தின் வாசனையில் திளைத்து இருந்தன. பலதேவர் மற்றும் சுபத்ராவின் உருவங்களில் சில பாகங்கள் மட்டும்
பதிக் சட்டர்ஜியின் தோட்டத்தில் இருந்த வேப்ப மரங்களின் உதவியுடன் சிற்பியால் சிறிது சரி செய்யப்பட்டு விட்டது. இப்பொழுது ஒரு சிறு கோவில் ஒன்று அவர்களுக்காக கட்டப்பட்டது. பதிக் சட்டர்ஜி அவர்களே முழு நேர பூஜாரியாக பகவான் ஜெகநாதருக்கு பணியாற்றினார். 1979 வயதான காரணத்தால் பதிக் சட்டர்ஜி தன் அன்பு மூர்த்திகளை தொடர்ந்து பூஜிக்க முடியாமல் போகும் என நினைத்து அந்த கோவிலை ஒரு கௌர பூர்ணிமா தினத்தன்று இஸ்கான் அமைப்பிற்கு தானமாக வழங்கிவிட்டார். இதன் காரணத்தால் பக்தர்கள் பலர் அன்பளிப்பால் அங்கு சிறந்த கோவில் கட்டப்பட்டு அழகான தோட்டங்கள் உடனும் மா மரங்கள் உடனும் தற்பொழுது பரிபாலிக்கின்றது. அந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஜெகநாதர், பலதேவர் மற்றும் சுபத்ரா விக்கிரகங்கள் 500 ஆண்டுகளாக அங்கு இருந்து வருவதுடன் அங்கு தங்களை காண வரும் பக்தர்களுக்கு கருணை மழை பொழிகின்றார்கள். இதன் காரணத்தால் தினசரியாக பக்தர்களின் பெரும் திரளாக கூட்டம் நிரம்பி வழிகின்றது. அங்கு ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்